அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. அல்ஹம்துலில்லா. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. குர்ஆன் ஆராய்ச்சி வகுப்பு பாடம் 1 நம்ம இன்றைக்கி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்னாடி குர்ஆன் ஆராய்ச்சி வகுப்புனா என்ன அப்படின்னு எனக்கு தெரிந்த சின்ன விளக்கத்தோடு என்னோட சிற்றுரை நான் ஆரம்பம் செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் கிருபையால் நம்ம அனைவருமே இந்த குர்ஆன் ஆராய்ச்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயின்று கொண்டு வருகிறோம் இல்லையா? அதுக்கே அல்லாஹ்க்கு நம்ம மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் ஆராய்ச்சி வகுப்பு, குர்ஆன் ஆராய்ச்சி வகுப்புனா என்ன, அதோட நோக்கம் என்ன, அது நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பல எதிர்பார்ப்புகளோடு நம்ம இந்த வகுப்பில் நம்ம அனைவருமே கலந்துக்கிட்டோம் இல்லையா? அப்படி இந்த வகுப்பில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இதில் என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, குர்ஆன் ஆராய்ச்சி வகுப்புனா குர்ஆனிய மனிதராகவே நம்மளை வாழ வைக்க போகுது அப்படிங்கிறத வகுப்பு தான் அது நோக்கமே. குர்ஆனிய மனிதராகனா என்ன? நம்ம சாதாரணமாக மனுஷனாக நம்ம குர்ஆனிய மனிதராகனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி மாறணும், எப்படிலாம் நம்ம அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? சாதாரணமாக நம்ம ஒரு மனுஷன் குர்ஆனிய மனிதராக நம்ம வாழணும்னா, நம்ம தன்னை மாற்றிக்கணும்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னு, என்னென்ன எப்படிலாம் நம்ம வாழ முடியும் அப்படின்னு இந்த குர்ஆன் வகுப்பு நம்ம சொல்லி கொடுக்குறாங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம அன்றாடம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? புறம் பேசக்கூடாதுன்னு தெரியும், பிறரை குறை கூடக்கூடாதுன்னு தெரியும். புறம் பேசி குறை கூறும் அனைவருக்குமே கேடு தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனில், திருமறை குர்ஆன் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கான். ஆனால் நம்ம அதை அன்றாடம் நம்ம அதை பயன்படுத்தி தானே இருக்கோம். அன்றைக்கி கேட்போம், அதை அப்படியே சரி நாளைக்கு எப்படியாவது பேசக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். நாளைக்கே திடீர்னு நம்ம நாளைக்கே ஒருத்தவங்க புறம் பேசுகிற அளவுக்கு நமக்கு வந்துடும். இல்லைன்னா அதுக்கு ஒரு சூழ்நிலைக்கு நம்ம எப்படி இருந்தாலும் தள்ளப்படுவோம் இல்லையா? அப்போ நமக்கு புறம் பேசக்கூடாதுன்னு நமக்கு தெரியும், குறை சொல்லக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ஏன் அதை அன்றாடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அதுலேருந்து நம்மளை மீள முடியுதா? இல்லை நம்மளை மாற்றிக்க முடியுதா? நம்ம மாற்றிக்க தான் முயற்சி செஞ்சுருப்போம், நம்மள பல பேர் செஞ்சுருப்போம். ஆனால் ஒரு நாள், இந்த 2 நாள், அதிகபட்சம் ஒரு 2 நாள் இருப்பாங்களா? 3ஆம் நாள் யாராவது உட்காந்துட்டா போதும், தான் அவன் அப்படித்தான் அப்படியே ஆரம்பிக்கிறது தான். அந்த கேட்ட பயானும் போயிடும், நம்ம இது பேசக்கூடாதுன்னு வச்சு ஒரு இதுவும் போயிடும். அப்போ ஏன் நம்ம இப்படி பேசுகிறோம்? இதனால் நம்ம பேசுகிறோம். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கான்ல, குறை கூறி புறம் பேசும் அனைவருக்கும் கேடு தான் சொல்லியிருக்கான். நம்ம குர்ஆனை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுலேருந்து விலகி இருக்கலாம்ல. நம்மளால் ஏன் விலக முடியல? ஏன்னா நம்ம குர்ஆனை தெளிவாக புரிஞ்சுக்கலை. குர்ஆனை தெளிவாக நம்ம புரிஞ்சு கொண்டோமானால் நம்ம அதுலேருந்து விலகி நம்ம தானே மாற்றிக்கிறோம். அப்படி மாற்றுறது தான் குர்ஆனிய மனிதராக மாற நம்மளாலேயும் முடியும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு எல்லோரும் முயற்சி செய்வோம். இந்த புறம் பேசுகிறது மட்டும்னாலே நம்ம குர்ஆனிய மனிதராக வாழ முடியுமான்னு கேட்டால் இல்லை. எல்லா விஷயத்துலையும் ஒரு கவலை ஏற்பட்டாலும், ஒரு சந்தோஷம், துக்கம் எதுவாக இருந்தாலுமே நம்ம குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கான், நமக்காக என்ன சொல்கிறான் அவன் அப்படிங்கிறத நம்ம அதுக்கு மனசில் எடுத்து அதை நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கையாக நமக்கு மாறும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவான். நம்ம எல்லாருமே குர்ஆனை சும்மா ஓதுறோம், நன்மையை கருத்து மட்டும்தான் நம்ம குர்ஆனை ஓதுறோம். ஃபஜரில் ஓதுவோம், மகரிபில் ஓதுவோம், சில பேருங்க இருக்காங்க 5 வக்துலையுமே ஓதுவாங்க. ஆனால் நம்ம நாளடைவில் என்ன செய்கிறோம்னா வெறும் நன்மைக்காக கருதி மட்டுமே நம்ம ஓதி வந்துடுறோமே தவிர, அதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கான், நமக்கான என்னென்ன விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான், நமக்காக சொல்லியிருக்கான்னு நம்ம அதை என்னைக்காவது எடுத்துருக்கோமா? அப்படி பார்த்தா எதுவுமே நம்ம எடுத்துக்கல. அது வெறும் தமிழாக்கத்தை மட்டும் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு போயிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தையுமே ஒரு சான்றுக்காகவும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கான். நம்ம அதை எதையுமே பொருட்படுத்தாமல் எடுத்துக்காமல் ஒரு காலப்போக்கில் நம்மளும் போய்கிட்டுருக்கோம். அதை நம்ம சரிவர புரிஞ்சு நம்ம வாழ்க்கையோடு அதை ஒப்பிட்டு நம்ம வாழ்ந்தாலே
நம்ம அழகான வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். சரி, குரான் நம்மளை மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம குரான் அணுகுமுறை ஓகே இருக்குது. எப்படி நம்ம மாறணும்? ஃபஸ்ட் நம்ம மனசில் ஒரு மாற்றம் வேணும். மனசில் மாற்றம்னா நம்மளோட நோக்கம் தெளிவான நோக்கமாக இருக்கணும். தெளிவான நோக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்ம முழுமையாக அதில் பயனடைய முடியும். தெளிவான நோக்கம்னா எந்த ஒரு செயலையுமே தெளிவாக சிந்திச்சு அதை செயல்படுத்த வேண்டும். நமக்கு நோக்கம் தெளிவில்லைன்னா உழைப்பு பாதியிலே வீணாக போயிடும். நம்ம நோக்கம் என்னத்திற்காக நம்ம இது பண்ணுறோமோ நோக்கமே சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எந்த பலனுமே இல்லாமல் பலனின்றி அந்த பலனே இல்லாமல் அந்த இது வீணாக போயிடும். இல்லைன்னா அந்த பாதியிலே நம்ம விட்டுறக்கூடியது நிலைமை கூட நமக்கு வந்துடும். இந்த புறம் பேசும்போது நம்மளும் நோக்கம் தெளிவாக நம்மளும் எடுத்துக்க முடிஞ்சிச்சா? இல்லைல்ல. அப்போ நம்ம பாதியிலே நம்ம டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு திருப்பி நம்ம புறம் பேச தானே செய்கிறோம். அதுதான் இதற்கு உதாரணம் ஒன்று இருக்குது. பூனை தூண் கதை உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இன்ஷால்லா நான் எனக்கு ஒன்று சொல்கிறேன். ஆசிரியர் ஒருவர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்களாம். அப்படி பாடம் நடத்திட்டு இருக்கும்போது பூனையை ஆசிரியர் கட்டி போட்டாங்களாம். ஏன் பூனையை கட்டி போட்டார் அப்படிங்கிறது கேட்டால் அந்த மாணவர்களும் கேட்கல, ஆசிரியர் அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்கல. நாளடைவில் டெய்லி அந்த வகுப்பு அந்த ஆசிரியர் வரும்போது அந்த பூனையை கட்டி போட்டு வைக்க இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த ஆசிரியருக்கு மாறிட்டாங்க. காலம் போன காலத்தில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு ஆசிரியர் வந்தாங்க. அப்போ மாணவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? ஏன் இந்த பூனையை கட்டலை அப்படின்னு புதிதாக வந்த ஆசிரியர்கிட்ட கேட்குறாங்க. ஏன் பூனையை கட்டலை அப்படிங்கிற பேச்சு போக இந்த பூனையை அந்த தூணில் கட்டணுமா இந்த தூணில் கட்டணுமா அப்படின்னு ஒரு சம்பிரதாயமாக மாற்றிட்டாங்க. ஏன்? அவங்களோட நோக்கம் தெளிவாக இல்லை. முன்னால் இருந்த ஆசிரியர் எதுக்கு அந்த பூனையை தூணில் கட்டினாங்க? பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அது இடையூறாக இருக்குமே தான் பூனையை கட்டினாங்களே தவிர வேறு எங்கேயும் சாங்கிய சம்பிரதாயக்காக ஒரு பூனையை கட்டலை. ஆனால் மாணவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதை ஒரு சாங்கியமாக சம்பிரதாயமாக அதை எடுத்துக்கிட்டு பூனை அந்த தூணில் கட்டினா தான் இப்படி, இந்த தூணில் கட்டினா இப்படி அப்படின்னு அதை இதை கொண்டு வரேன்னா அவங்களுக்கு தெளிவான நோக்கம் இல்லை. தெளிவான நோக்கம் இருந்துச்சுன்னா அதை புரிஞ்சுருப்பாங்கல்ல. பூனை இருக்குதாப்பா ஆசிரியர் கட்டினாங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுருப்பாங்கல்ல. அப்போ நோக்கம் தெளிவாக இல்லாதனால அவங்களுக்குள்ள பல குழப்பங்கள் ஏற்பட்டு ஒருவருக்கு ஒரு பிரச்சனை இப்படி பாதையிலே என்னன்னு தெரியாமல் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. இது நம்ம என்னன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா பயான் தான். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்துலேயே சொன்னது தான். நம்ம அடிக்கடி அந்த கேட்ட பயான் வருஷத்தில் எப்படியாவது கேட்டிருப்போம், இல்லை யார் மூலியமாக நம்ம அந்த பயானை கேட்டிருப்போம் இல்லையா? புறம் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, புறம் பேசாதீங்க, புறம் பேசினா கேடு, நரகத்துக்கு போயிடுவீங்க, இப்படி எல்லாருக்குமே தெரியும் புறம் பேசக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், பயானை இருக்கிற வரைக்கும் இன்றைக்கி நம்ம புறமே பேசக்கூடாதுப்பா, இனி பேசக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம வருவோம். அதில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நிலமை நுழைஞ்சிட கூட மாட்டோம். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம புறம் பேசுறதுக்கு யாராவது ஒரு ஆள் சைத்தான் உள்ளே வந்துடுவான். அப்படித்தானே? அப்போ பயான் பண்ணுற அந்த உஸ்தாதுக்கு என்ன இது? இதன் மூலியமாக அவங்க கேட்டாவது அவங்க அதில் திருந்த மாட்டாங்களா, அவங்க அதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்களா அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பயானை உஸ்தாத் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கேட்குற நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்? அந்த நிமிஷம் மட்டுமே சரின்னு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்பவும் போல் புறம் பேசுகிறது, அவன் அப்படி சொன்னான், அவன் இப்படி சொன்னான் அப்படின்னு இழுத்து 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 இன்ன வரைக்கும் நம்ம அதை விட்டோமா? இல்லை. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் அனைவத்தையுமே. ஏன் விடலை? நம்மளோட நோக்கம் நமக்கு தெளிவாகவும் இல்லை. நம்ம அதை நமக்கு தெளிவான நோக்கத்தோடு அதை எடுத்துருந்தோம்னா நம்ம எப்போயுமே நம்ம விட்டுருப்போம். அப்போ நமக்கு தெளிவான நோக்கம் இல்லாதனால தான் நம்ம மீண்டும் 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 புறம் பேசிக்கொண்டே நம்ம இருக்கிறோம். ஏன் இப்போ தெளிவான நோக்கம் நமக்கு இல்லை? ஒரு தெளிவான நோக்கம் இருந்துட்டாலும் நம்ம குரானிய மனிதராக நம்ம வாழ செயல்பட ஆரம்பிச்சிருவோம். இப்போ நோக்கங்கிறது தெளிவான நோக்கம் நமக்கு இருக்கணும். நோக்கம் சரியில்லைன்னா நம்ம இப்படி தான் பாதையிலே விட்டுட்டு நாளைக்கு யாராவது அவன் அப்படி தான் இவன் இப்படி தான் சொல்லும் போது திருப்பி நம்ம ஆரம்பிச்சிரும். பாதியிலே விட்டுட்டு போயிடும்ல. நம்ம என்ன தெளிவாக இருந்தோம்னா நம்ம பாதியில் விட்டுட்டு போயிருக்க மாட்டோம்.
இல்லை நீங்கள் யாரை பற்றி பேச நான் பேசாதீங்க அப்படின்னு நம்ம வந்து போயிருப்போம், நம்ம இடத்துல நம்ம இருந்திருக்க மாட்டோம். இது ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம குரானை தெளிவான நோக்கத்தோடு நம்ம எடுத்து புரிஞ்சுக்கொள்ள வேணும். இது வெறும் ஒரு நன்மை புத்தகமாக மட்டும் நம்ம பார்க்காம அதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், நமக்கான என்ன என்ன சொல்லியிருக்கான், நமக்கான எல்லா விடைக்கான தீர்வுகளும் அதில் தான் நமக்கு இருக்குது. ஒரு பிரச்சனையா அல்லாஹ் குரானில் சொல்கிறான், எடுத்துப்பாரு, உன் மனசு சோர்வின்றி நீ நல்ல மகிழ்ச்சியாக இருப்ப, கவலைப்படாத, அல்லாஹ் உனக்காக எப்பயுமே நான் இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் குரானில். நம்ம வெறும் அது குரானை மட்டும் ஓதிக்கிட்டு அரபிக்கில் மட்டும் ஓதிக்கிட்டு அப்படியே நம்ம காலம்போக்கில் அப்படியே அசால்ட்டாக விட்டுரும். இந்த வகுப்பு எதுக்கான வகுப்புனா ஒரு மாற்றத்திற்கான ஒரு வகுப்பு தான் இந்த வகுப்பு. சரி, நம்ம மாத்திரம் நோக்கம் தெளிவாக இருக்கணும். நோக்கத்தில் மட்டுமா? அந்த நோக்கம் பேச்சாலும் செயலாலும் சிந்தனையாலும் தெளிப்படையாக இருக்கணும். பேச்சால் எப்படி தெளிவாக இருக்கணும்? நம்ம பிறர்கிட்ட பேசும்போது அழகிய முறையில் நம்ம பேசணும். இரக்கத்தோடு பேசுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க. அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், அவங்கள ஏன் இகழ்த்து பேசுகிறீங்க? நம்மளோட பேச்சும் தெளிவான பேச்சும் ஒரு இரக்கமுள்ள ஒரு பேச்சும் அழகிய முறையில் அல்லாஹ்வை பற்றி நம்ம அதிகமாக பேசலாம். செயலும் அப்படித்தான். நம்மளோட செயல் எப்படி இருக்கணும்? பிறருக்கு நன்மை தரக்கூடிய செயலாக நமக்கு இருக்க வேணும். சில பேர் செயலாக செய்வாங்க, நமக்கு ரொம்ப மனதால் கஷ்டத்தை கொடுப்பாங்க, நம்ம தாங்கிக்கொள்ளவே முடியாது. அந்த கஷ்டத்தை நம்ம யார்கிட்ட போய் ஒப்பிப்போம்? ஒருத்தன் மாட்டினானா போச்சு, இன்றைக்கி அவங்க இப்படி பண்ணிட்டான், இன்னைக்கு இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்கன்னு அவங்கள்ட்ட போய் நம்ம புலம்பி தள்ளிடும். ஆனால் அல்லாஹ் தஆலா குரானில் என்ன சொல்கிறான்? யார்கிட்டையும் சொல்லாத, அதுக்கான தீர்வு குரானில் இருக்குது. நீ என்னிடம் முறையிடு, நான் தீர்த்து வைக்கிறேன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்ல. அப்போ நம்மளோட செயல் எப்படி இருக்கணும்? பிறருக்கு நன்மை தரக்கூடிய செயலாக இருக்கணுமே தவிர இவங்களுக்கு காயப்படுத்தும் அளவுக்கு அந்த செயல் இருக்கக்கூடாது. சிந்தனை, நம்மளோட சிந்தனை எப்படி இருக்கணும்? நல்ல எண்ணங்களை சிந்திக்கக்கூடிய சிந்தனையாக நமக்கு இருக்கணும். நல்ல எண்ணங்கள் நமக்கு வரணும். சிந்திக்கணும். ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அது எப்படி எந்த முறை நமக்கு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஒரு வசனத்தை நம்ம சிந்திச்சு பார்த்தா நமக்கு புரியும். நம்ம ஏன் சிந்திக்காமல் இருக்கிறோம், சிந்தித்து செயல்படாமல் நம்ம இருக்கிறோம்? ஏன்னா நம்ம மனசானது சமநிலையற்ற மனசு. நம்ம ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோமா, அதை பார்க்க இதை பார்க்க, அதை நோக்க, அதை இது பண்ண, அதை மனசில் வைக்க, இதை மனசில் வைக்க, இப்படி தான் ரன்னிங்கில் போன மாதிரி போயிட்டுருக்கோம். ஒரு சமநிலையற்ற தன்மையாக நம்ம மனசு இருக்குது. அது காரணம் யார்? நம்ம தான், வேறு யாருமே கிடையாது. நம்மளோட உள்ளம்தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம். இதற்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்றுக்கு. இப்போ ஒரு விளைநிலங்களில் போய் நம்ம ஏதாவது ஒரு விதை விதைச்சோம்னா அது பயன் தரும், சரிங்களா? ஒரு அறுவடை செய்கிறோம், நமக்கு நெற்பதிர் தருது, அது இருக்குது. நம்ம சும்மா ஒரு காலியான இடத்துல போய் ஒன்றுத்துக்குமே உதவாத இடத்துல போய் நீங்கள் நெற்பயிரை வச்சாலும் இல்லை இது ஏதாவது ஒரு இது போல் அது பலன் தருமா? தராதுல. ஏன்? அறிவு இல்லாத செயல் என்றைக்குமே உதவாத ஒரு விஷயம் ஒன்று. நம்ம சிந்திச்சு இதை செயல்பட்டால் கரெக்டாக வருமா அப்படின்னு சிந்திக்கணும். சிந்திச்சு செயல்பட்டால் விளைநிலங்களை நம்ம ஏதாவது ஒன்று விதைச்சோம்னா நமக்கு அறுவடை கிடைக்கும், நல்ல பழங்களோ இல்லை காய்கறிகளும் கிடைக்கும். நம்ம சிந்திக்காமல் எதையுமே பண்ணாமல் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலங்களில் போய் நம்ம எதாவது விதைச்சோம்னா விதையுமா? இல்லை நமக்கு அதை பலன் தருமா? அப்படி எந்த பலனும் தரால. அதே போல் தான் அறிவியலாத செயல் எதுக்குமே இதாகாது. அப்போ நம்ம தெளிவாக சிந்திக்கணும், சிந்தனை தெளிவாக இருக்கணும், அழகிய எண்ணங்களை சிந்திக்கணும். எல்லாம் எப்படிலாம் சொல்லியிருக்கிறானோ அதை எப்படி நம்ம ஒரு வருஷம் செஞ்சு பார்த்தாலே நமக்கு புரியும். சரி, அப்போ இதுலேருந்து என்ன புரியுது நமக்கு? நோக்கம் நமக்கு தெளிவாக இருந்தால் மட்டும்தான் குரானை மனதில் நம்ம வாழ முடியும். நோக்கம் குரானை அறிந்து செயல்படுத்த நம்ம வேண்டும். நம்மள பல பேர் அது தமிழில் ஓதி தெரிஞ்சு அது அப்படி நடக்கிறேன்ப்பா, நான் கரெக்டாக தான்ப்பா இருக்கேன், என்னோடய எண்ணம் கரெக்டாக தான் இருக்குது, என்னுடைய நோக்கம் சிந்தனை பேச்சு எல்லாம் தெளிவாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெறுமேனு ஒரு அறிவை மட்டும் வச்சுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்னால் அது மறுமையில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் மிகப்பெரிய தண்டனை உள்ளது அப்படின்னு சொல்லி குரானில் சொல்கிறான்.
வெறும் அறிவை மட்டும் வச்சு நீங்கள் என்னப்பா செய்வீங்க? அது நம்ம வாழ்க்கையில் நம்ம அந்த அந்த அறிவு நமக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை தரணும் இல்லையா? அப்படி எந்த மாற்றமும் நமக்கு வாழ்க்கையில் அது தரலைன்னா அது என்னது அல்லா தஆலா சொல்கிறான் திருமறையில்? மறுமையில் மிகப்பெரிய தண்டனை உள்ளது அப்படின்னு சொல்கிறான். அப்படி அந்த தண்டனையை பற்றி அல்லாஹ் ஒரு 3 பேரை குறிப்பிட்டு சொல்கிறான், எச்சரிக்கை செய்துள்ளான். அவங்க யாருன்னா மார்க்க அறிஞர்கள் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் வந்து செல்வந்தர், தேர்ட் ஒன்று ஷஹீதானவர்கள். இவங்க 3 பேர்த்தையுமே அல்லாஹ் தாலா மறுமையில் விசாரணை உண்டு, விசாரணைக்கு பிறகு மிகப்பெரிய தண்டனை உண்டு அப்படின்னு சொல்கிறான். ஏன் இந்த அல்லாஹ் 3 பேர்த்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறான்? ஏன் சொல்கிற நம்ம எனக்கா புரிஞ்சு பார்த்துருக்கோமா? அப்படி இல்லை, நம்ம புரிஞ்சு பார்க்கறதும் இல்லை. ஃபஸ்ட்டு மார்க்க அறிஞர்கள் நம்ம எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு குரான் ஓத தெரியும், அதில் உள்ள எல்லா விஷயங்களும் தெரியும். நம்ம குரானை எத்தி வைக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் அதைப்படி அவங்க நடந்துக்கிறாங்களா? ஒரு குரான் வசனத்தை எடுத்து அது அல்லாஹ் அப்படி நமக்கு சொல்லியிருக்கான், அல்லாஹ் இப்படி சொல்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லி தெரிகிறோமே தவிர அது நம்ம அதை செயல்படுத்தணுமா? நம்ம அது யாருக்காக சொல்கிறாங்க? முதல் அல்லாஹ்வுக்கு பயந்து சொன்னாங்களா? இல்லை. அதே மாதிரி செல்வந்தரும் தன்னோட செல்வம் இருக்குன்னு வாரி 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 கொடுத்தாங்க, பிறருக்கு கொடுத்து கொண்டே இருந்தாங்க. ஷஹீதானவர்கள் என்னென்ன? ஒரு போர்க்களத்தில் இதில் ஷஹீதானவங்க. மறுமையில் அவங்க 3 பேர்த்துக்கும் அல்லா தஆலா சொல்கிறான், கருமையான தண்டனை இவங்க 3 பேர்த்துக்கு இருக்குண்டு. அப்போ நரகவாசிகளில் இருக்கும்போது இவங்க 3 பேரையும் பார்த்து கேட்பாங்க, நீங்கள் எப்படி அஜர்த்தே, நீங்கள் என்ன இதுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கேட்டாங்கன்னா அதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம், அல்லாஹ் கேட்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்க, மறுமையில் அவங்க கூறுவாங்க, யா அல்லாஹ் நான் குரானை பிறகு கற்றுக் கொடுத்தேன்ல, அப்புறம் ஏன் நான் நரகத்தில் இருக்கிறேன் அப்படி இவங்க அல்லாட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அல்லா தஆலா சொல்கிறானா, நீ எனக்காக ஓதுன, பிறர் வந்து உன்னை வந்து தலையில் தூக்கி வச்சுக்கணும், இவன் நல்ல ஆலிம்சாப்பா, இவன் நல்ல ஆலிம்சா அக்காப்பா, பிள்ளைகள் நல்லா ஓதி கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்கள பற்றி பெருமை பேசணும், பெருமை அடிக்கிறதுக்காண்டியே வந்து அவங்க ஓதுனாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீ இப்படி பண்ண, அது வந்து நீ நரகத்துக்கு போ, போய் அவனோட தண்டனை நீ அனுபவிச்சுக்கோ அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி தான் செல்வந்தரும். நம்மளோட செல்வம் இருக்குது, நம்ம மனசார என்ன நினச்சாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அவனிடம் எந்த ஒரு விஷயத்தை நம்ம மறைக்க முடியாது. நம்ம மனசில் ஒன்று நினச்சிருப்போம், வெளியே ஒன்று இருப்போம். ஆனால் மனசால் எல்லாத்தையும் அறிஞ்சவன் ரப்புல் ஆலமீன், அவன் ஒருவன் மட்டும்தான். அப்போ நீ எந்த நோக்கத்துக்காக கொடுக்குறான் அல்லாஹ்வுக்கு தெரியும்ல. சும்மா உன்னை வந்து எல்லாருமே இவன் இருக்குப்பா, இவன் தர்மம் செய்கிறான்ப்பா, இவன் நல்லவன்ப்பா, இவன் தர்மம் செய்கிறான் நல்லவன்ப்பா அப்படின்னு சொல்கிறக்காக மட்டும் நீ தர்மம் செஞ்சியே தவிர உன்னோட உள்நோக்கு மனசை குறைஞ்சு ஏழை எளியலுக்கு உதவி இருக்கியா? இல்லை. அப்போ இவனு நரகத்துக்கு போ, இவனுக்கு அந்த தண்டனை நீ அனுபவிச்சுக்கோ அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி ஷஹீதான அவங்களுக்குமே நீ அல்லாஹ்வுக்காக போரிட்டு அதில் ஷஹீதானுன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும். ஊர் மக்கள் உன்னை நல்லா இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணினா அப்போ நீ நரகத்தில் போய் தண்டனை அனுபவி அப்படின்னு இந்த அல்லா தாலா இந்த 3 பேர்த்த மட்டும் சொல்கிறான், கடுமையான தண்டனை இவங்களுக்கு கொடுக்குறான். நன்மையை ஏவி தீமையை தடுக்க சொல்கிறாங்க, ஓகே. ஆனால் அதை கடைப்பிடிச்சாங்களா? கிடையவே கிடையாது. நன்மையை ஏவுறோம், தீமையை தடுத்தேன், ஆனால் நான் ஊருக்கு சொல்கிறேனே தவிர நான் செஞ்சேனா? அதை மற்றவர்களுக்கு மட்டும் நன்மை செய்ய நான் சொல்லிட்டு நான் அந்த நன்மை செய்யாமல் நான் கெட்ட காரியங்களோ தீய விஷயங்களோ நான் ஈடுபட்டு வந்தேன்னா அதற்கும் அல்லா தாலா நரகத்தில் மிகப்பெரிய தண்டனை வச்சிருக்கேன்னு சொல்கிறான். குரான் வசனத்தில் சொல்கிறான். 62ஆம் இந்த அத்தியாயத்தில் 5ஆம் வசனத்தில் அல்லா தாலா சொல்கிறான், தௌராக்கு நமக்கு கிடச்சிச்சு, அதை நம்ம நடக்காமல் படிக்காமல் அவங்க என்ன சொல்கிறாங்களா, ஒரு ஏடுகளை சுமக்கும் ஒரு கழுதை போல் அப்படின்னு சொல்கிறான் அல்லா தாலா. மிக கெட்டவர்கள் அவங்கள மாதிரி வேறு எந்த கெட்டவர்களும் கிடையாது அப்படின்னு. அப்போ இன்றைக்கும் பல மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, ஏடு சுமக்கும் கழுதையாக தான் பல எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்க. பாதிப்பாக நம்ம அப்படி இருக்கிறோம். ஏன்? நமக்கு எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஏன் அதை சுமக்காமல் நம்ம அதை ஏன் நம்ம பின்பற்றாமல்
மற்றவங்களுக்கு மட்டுமே நீ செய் நீ செய், ஏன்னா அவங்க நன்மைக்கிறதுக்காண்டி நீ செய் நீ செய்ன்னு சொல்கிறோமே தவிர நம்ம செஞ்சோமா செயல்படுத்தினோமா? கிடையவே கிடையாது. வேதத்தில் நமக்கு இவ்வளோ பெரிய திருமறை கிடச்சது, அதை நம்ம புரிஞ்சு நடக்காமல் எப்படியே நம்ம காலம் போன போக்கில் அது இது பண்ணோம்னா, கழுதை கழுதை எப்படி இருக்கும்? என்ன தூக்கி சுமந்தாலும் சுமந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ உப்பை தூக்கி வை சுமக்கும், கல்லை தூக்கி வச்சாலும் சுமக்கும், சும்மா கூட்டிகிட்டு போனால் சும்மா தான் வரும். ஏன்னா அதுக்கு என்னது எதுவுமே இல்லை, வெறுமனேன்னு இருக்கும். அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு அறிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அதை செயல்படுத்தலை. இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் ஏறி சுமக்க கழுதை போல தான் நம்ம இருக்கிறோம். நல்லா பாதுகாப்பாக நாங்கள் அனைவரையுமே குரானை ஓத தெரிந்த நமக்கு இந்த குரானில் அல்லாஹ்தால் நமக்கு என்ன சொல்லுகிறான் என்ன சிந்திச்சு பார்த்தது உண்டா? இல்லை. அப்போது நம்ம நோக்கம் தெளிவாக இல்லை. நம்மளோட நோக்கம் தெளிவான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிந்திச்சிருப்போம். சிந்திச்சு செயல்பட்டு நம்ம அதை வாழ்க்கை முறையில் நடைமுறைப்படுத்தியிருப்போம். நடைமுறைப்படுத்த நமக்கு எந்த ஒரு கவலையும் நமக்கு இருந்திருக்காதே. அழகிய முறையில் மகிழ்ச்சியான முறையில் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாமே. நம்மளோட நோக்கம் சரியாக இல்லாதனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம். எந்த ஒரு செயலையுமே சரியாக ஈடுபட முடியாமல் சிந்திக்காமல் வெறுமனே நம்ம இருக்கிறோம். நம்ம குரானை உணராமல் செயல்படுத்தணும்னு நோக்கம் சரியில்லாத காலம் மட்டும்தான் நம்ம நிலைமை இப்படி இருக்குது. நம்ம குரானை சரிவர தெரிஞ்சு புரிஞ்சு அதன் நோக்கம் சரியாக பயன்படுத்தியிருந்தால் நம்ம நிலைமை நமக்கு எப்பயோ மாறிவிட்டுருக்கும். எப்படிலாம் வாழணும், ரசூலா எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, அதை மட்டும் இல்லை, நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே எந்த ஒரு துக்கம் வந்தாலுமே அதில் அல்லா தஆலா ஒரு வருஷம் ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்துருக்கான். நம்ம அதை எடுத்து புரிஞ்சு சிந்திச்சு நம்ம அதன்படி நடந்து வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கைங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம இவ்வளோ பெரிய சந்தோஷமான மனிதரான்னு கேட்டால் நம்ம புரிஞ்சு நடந்தாலே உலகத்தில் நம்மளை தாண்டி மகிழ்ச்சியான யாருங்க இருக்க போகிறா? அந்த அளவுக்கு உள்ள வகுப்புங்க இது. குரானிய வகுப்பை பயிலக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும் அப்படி என்பதற்காக மட்டும்தான் ஒரு வசனத்தையும் ஒரு செய்தியையும் நம்ம அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கான், அல்லாஹ் எனக்காக சொல்லப்பட்டது, இது எனக்கு பொருந்தும் அப்படின்னு நம்ம ஒரு வசனத்தை எடுத்து புரிஞ்சு அதை நம்ம நோக்கம் தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையே மாறிவிடும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் புரியட்டும். நான் இதில் ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சுக்கோங்க அல்லாஹ்காண்டி. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.